அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொல்கத்தா ஆர்ஜேகர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். குற்றவாளிக்கான தண்டனை விவரங்களை கொல்கத்தா நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கொல்கத்தா ஆர்ஜேகர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 2024 ஆண்டு ஆகஸ்ட் 9 இரவு மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். சியால்டா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை கடந்த நவம்பர் 12 தொடங்கி 57 நாட்கள் நடைபெற்றது. 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 9 விசாரணை நிறைவடைந்தது. இந்த நிலையில் வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கடந்த 18 நீதிபதி அறிவித்தார். குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவித்தார். குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். கொல்கத்தா ஆர்ஜேகர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். குற்றவாளிக்கான தண்டனை விவரங்களை கொல்கத்தா நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் உடலில் 25 காயங்களுடன் அவர் உயிரற்ற உடலாக மீட்டெடுக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் அந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு தண்டனை இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிபதிகள் நேற்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று நேற்று அறிவிக்கப்பட்டு அந்த சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரம் இன்று வெளியிடப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது சியால்டா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி கொல்கத்தாவில் மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த குற்றவாளியான சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதிகள் தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரத்தை நீதிபதி அறிவிப்பு செய்திருக்கின்றார். அதன்படி கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி முதுநிலை பயிற்சி மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராயின் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆயுள் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 9 இரவு மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி மாணவியான, அதாவது அவர் இளநிலை முடித்து முதுநிலை பயிற்சி மாணவி, மருத்துவர் தான் அவர் பாலியல் வன்கொடுமை செய்து அதே மருத்துவமனைக்கு உள்ளாகவே கொல்லப்பட்டிருந்தார். அதன் பிறகு நாடு முழுவதும் இது மிகப்பெரிய அளவில் மருத்துவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான கேள்வியினை எழுப்பியிருந்தது. பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் வன்முறை ஏற்படக்கூடிய அளவிற்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி இருந்தது. மருத்துவ மாணவியை உடலில் கடுமையான காயங்களை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 25 இடங்களில் கொடுங்காயங்களை ஏற்படுத்தி சித்திரவதை செய்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சஞ்சய் ராய் என்பவர் கொலை செய்திருந்தார். இந்த நிலையில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி மாதம் 9 தான் விசாரணை நிறைவடைந்திருந்தது. வழக்கில் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று கடந்த 18 நீதிபதிகள் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவித்திருக்கின்றார். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த குற்றவாளிக்கு. எனவே அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான அந்த தீர்ப்பினை நீதிபதி வழங்கியிருக்கின்றார். சஞ்சய் ராய் என்கின்ற அந்த குற்றவாளி ஆகஸ்ட் 9 கடந்த ஆண்டு கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் என்கின்ற மருத்துவமனையில் இரவு நேரத்தில் பணியில் இருந்த அந்த பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதிகள் இந்த முக்கியமான தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். சியால்டா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஆதாரங்களுடன் குற்றவாளியின் மீதான குற்றச்செயல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக அந்த கொடுங்குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தன்னுடைய அந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். உடனடியாக தொடர்ந்து அந்த சஞ்சய் ராய் ஏற்கனவே சிறையில் இருந்து வந்த நிலையில் அவர் ஆயுள் சிறை கைதியாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கின்றார். சஞ்சய் ராய் என்கின்ற கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை வழக்கில், பாலியல் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தற்பொழுது ஆயுள் தண்டனை விதித்து சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது.